Hello students, how are you all? I hope you are all fine. Today we are going to see about the topic is changes around us. நம்மை சுற்றி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். First one, in the 7th standard we have learnt about the changes like folding a paper, drying wet cloths, everything, and bending of iron rod are some examples of physical changes. Okay. Now in this lesson we are going to see about a chemical change. What is a chemical change? என்ன வேதி வினை மாற்றம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். Okay, chemical change is a permanent irreversible change and produces a new substance. Permanent irreversible change, நிலைத்த தன்மையுடைய, அது வந்து ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள்னா திரும்ப வரக்கூட முடியாத அளவுக்கு முதல் தன்மை. இப்போ பால் தயிர் ஆயிடுச்சுன்னா தயிர் பாலாகுமா, அதே தான். ஓகே, அந்த மாதிரி. So a chemical changes or otherwise called as chemical reactions. வேதி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. Because one or more substances undergo a reaction to form one or more new substances. ஓகே, ரெண்டு ரியாக்டன் ஆட் பண்ணால் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, சரியா? இப்போ லெமன் ட்ராப் தனியாக இருக்குது, சுகர் தனியாக இருக்குப்பா. ரெண்டையும் ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணுறீங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? லெமன் ஜூஸ் as a new product. Okay, the reactant is lime and sugar. Understood? Okay, in a society people live in different conditions, not under same conditions. மக்கள் எல்லாமே ஒரே சூழ்நிலை வாழ்வாங்களா? இல்லை. இப்போ நமக்கு வெயில் அதிகமாக இருந்தால் ஊட்டி பக்கத்தில் எப்படி இருப்பாங்க? நல்லா சில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி. லைக்வைஸ் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் வில் நாட் அக்கர் அட் ஆல் கண்டிஷன்ஸ். இந்த வேதிவினை மாற்றம் எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்காது. ஃபார் எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன் டு டேக் பிளேஸ் certain specific condition is required. அப்படி ஒரு வேதிவினை மாற்றம் நடக்கணும்னா அதற்குன்னு ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. கண்டிஷனாக ஒரு நிபந்தனை, அந்த மாதிரி. Do you know what are the conditions required for chemical reaction to take place? அப்படி நடக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். The chemical reactions can be done through physical contact, solution of reactants, electricity, heat, light, catalyst. Very important pa. What are all the things needed for chemical reactions? Physical contact, solution of reactants, electricity, heat, light, catalyst. Physical contact தொடுதல் மூலமாக, solution of reactants ரெண்டு வினைகள் வந்து வினைபுரியும் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அது எலக்ட்ரிசிட்டி மின்னாற்றல், மின்சாரம், ஹீட் வெப்பம், லைட் ஒளி, கேட்டலிஸ்ட் வினை ஊக்கி, இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த சேஞ்சஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்பில் என்ன செய்வோம்? தீக்குச்சி உரசி பார்ப்போம் தானே. அதுக்கப்புறம் ரப்பிங் ஆஃப் அயன் மெட்டீரியல்ஸ் இன்ட்டு அப்படி பற்ற வச்ச உடனே அந்த அயன்லாம் நல்லா சூடாக, அந்த கொல்லர் வேலை பார்ப்பாங்களப்பா தச்சு பட்டறையில், அதை ஹீட் பண்ண உடனே அயன் என்ன கலராக மாறும்ப்பா? ரெட்டிஷ் ப்ரௌனாக மாறும். ஸோ தீஸ் சேஞ்சஸ் ஆர் த கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். காம்பினேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் தேர் நேச்சுரலி அக்கரிங் ஸ்டேட்ஸ். Solid liquids gases is referred as contact in physical states. When dry wood comes into contact with fire, it burns with the help of oxygen and to form carbon dioxide, which is given out as a smoke. ஒரு விறகு கட்டை, நல்லா காஞ்ச விறகு கட்டையை வந்து தீயை பொருத்தி வைக்கிறோம்னா அது வந்து எப்படி எரியுது அப்படின்னா, ஆக்சிஜனோட உதவியால் கார்பன் டை ஆக்சைடாக மாறி நமக்கு ஸ்மோக்கு வருது, புகையாக வரும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when a matchstick is rubbed on the sides of matchbox, a chemical reaction takes place to form heat, light and smoke. ஒரு தீக்குச்சியை வந்து நம்ம தீப்பெட்டியில் ரெண்டு பொருத்தணும்னா ஒரு கெமிக்கல் வேதிவினை மாற்றமாகி நமக்கு வெப்பம், ஒளி, புகை மூணுமே கிடைக்கிது. when quicklime comes in contact with water, quicklime என்ன சொல்கிறாங்கன்னா கால்சியம் ஆக்சைடு சொல்கிறாங்கப்பா. அது தண்ணியில் படும்போது ஒரு சில ஆக்டலைன் கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறும். இதெல்லாம் இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, chemical reactions takes place only when the reactants are brought in contact with each other in physical states. Okay, அது இயற்கையான தன்மையிலேயே இந்த மாற்றம் நடைபெறுகிறது. Have you understood pa? Okay. Okay. Next, one more thing. As your mother does when milk is mixed with coffee decoction, the color of milk and decoction changes due to chemical reaction. பால், சுகரு, காஃபி டிகாஷன் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த மூணு ஆட் பண்ண உடனே நமக்கு என்ன பால் கலராகவே வருமா? இல்லை, டேஸ்ட்டும் மாறும், கலரும் மாறும். ஸோ யுவர் மதர் ஆட்ஸ் enough sugar to make it easy. Likewise, the head of a matchstick contains potassium chloride. Important one word. நம்ம தீக்குச்சி நம்ம பொறுத்துற பக்கத்தில் உள்ள கெமிக்கல் பேர் என்ன? பொட்டாசியம் குளோரைட்.
and antimony trisulfide. Antimony trisulfide. The sides of matchbox contain red phosphorus. Okay, matches stickல வந்து பொட்டாசியம் குளோரைட்டும் antimony trisulfide இருக்குப்பா. Side of matchbox எப்படி இருக்கும்னா red phosphorus இருக்கும். Like this, when we mix two substances in solution form, the chemical reaction takes place to form new substances. For example, take small amount of solid silver nitrate and sodium chloride test tube. ஓகேவா, என்னென்ன எடுத்துருக்காங்க? சில்வர் நைட்ரேட்டும் சோடியம் குளோரைடும் எடுக்கிறாங்கப்பா. The reactants in the solid state have no reactions. Now you dissolve the same reactants in water in separate test tubes. தனித்தனியாக வச்சுருக்கும் போது ஒரு சேஞ்சும் நடக்கலை. அப்புறம் டெஸ்ட் டியூப் எடுத்து தண்ணியில் ஆட் பண்ண உடனே அதோட ரியாக்டன்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் டு ஃபார்ம் எ ஒயிட் precipitate. அப்படி நல்லா கெட்டி அப்படியே வரும்பா precipitate-னா. ஓகே, of silver chloride and sodium nitrate solution. From the above reaction, it inferred that chemical reactions proceed only in the form of solid form. Next, based on electricity. எலக்ட்ரிசிட்டினா மின்சாரத்தில் எப்படி பண்ணுறாங்க? மின்சாரம்லாம் வாழ முடியுமா? இப்போ வாய்ப்பே இல்லை. என்னப்பா? அப்சல்யூட்லி நாட். எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அவர் லிவிங். நம்ம உயிர் வாழ்வதற்கு மிக மிக தேவை, அடிப்படை தேவைகளில் ஒன்றான மின்சாரம் நமக்கு உதவுகிறது. we use electricity for cooking, சமைக்க, லைட்டிங், கிரைண்டிங், நமக்கு வெளிச்சம் வேணுங்கிற பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம். கிரைண்டருக்கு, வாட்சிங் டிவி, ஃபார் என்டர்டைன்மெண்ட், சார்ஜிங் மொபைல்ஸ், ஃபார் த லேர்னிங் பர்பஸ், லேப்டாப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், வாட்டர் ஹீட்டர்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே எப்படி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? By using electricity, many chemical reactions are done which are industrially very important. மின்சாரம் இல்லைனா வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. As you know, water is made of hydrogen and oxygen molecules. When electricity is passed through water containing small amount of sulfuric acid, hydrogen and oxygen gases are liberated. ஒரு எலக்ட்ரிசிட்டியை ஒரு தண்ணியில் கொஞ்சம் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உள்ள அந்த கேஸஸ் வந்து வெளியேறிடும். ஓகேவா? Similarly, a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. இதே மெத்தடில் ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது என்னென்னலாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா குளோரின் அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸ் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு மூணாக பிரிஞ்சு உருவாகுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் chlorine industrially. Okay. From the above two reactions, we infer that some chemical reactions proceed only by the passage of electricity. Hence, such reactions are called as electrochemical reaction or electrolysis. Okay. The term electrolysis was introduced by Michael Faraday in the 19th century. Electrolysis அப்படிங்கிற மைக்கேல் ஃபரடேங்கிறவர் இந்த எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை 19th century இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்படி எலக்ட்ரோலைசிஸ் என்னென்னா combination of electron plus lysis. So electron is related to electricity and lysis means decomposition. Very very important. Electron means negatively charged particles plus lysis means decomposition. Okay. Chemical reactions based on heat. வெப்பத்தை பொறுத்து எப்படி வேதி வினை மாற்றம் நடைபெறுகிறதுன்னு பார்க்குறோம். As you know, food is very important for survival and also many other living things. உயிர் வாழ்வதற்கும் நாம் வாழ்வதற்கும் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அடிப்படை தேவை உணவு. Have you closely watched your mother cooks food for you? ஓகே, நம்ம குக் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன செய்வாங்க? பால் காய வைப்பாங்க, அரிசி சாதம் சமைச்சு கொடுப்பாங்க. ஓகே, she boils rice, cooks vegetables and prepares குழம்பு and ரசம் எக்ஸட்ரா by heating them over stove. ஸ்டவ் மேலே தான் இத்தனை வெரைட்டியும் பண்ணுவாங்க. When enough heating is given, some chemical reactions takes place to convert the raw food items into cooked ones. பச்சையாக இருக்கிறது இன்னும் வேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விசில் பத்தாது. எக்ஸாம்பிள் சுண்டக்கடலை இந்த மாதிரிலாம் ஒரு 3 விசிலில் வெந்துடும். அந்த மாதிரி அப்படி மாறுறதுக்கு காரணம் என்னப்பா? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே நடைபெறுது. யூ கேன் பெர்ஃபார்ம் திஸ் ரியாக்ஷன் இன் யுவர் லெபரேட்டரி. லேப் இருந்தால் நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோம். Take some small amount of lead nitrate in a dry test tube and heat it gently over a flame. சரிங்களாப்பா? ஒரு சில்வர் டியூப்பில் டெஸ்ட் டியூப்பில் லெட் நைட்ரேட் எடுத்துகிட்டு லேசாக ஹீட் பண்ணுறோம். சரிங்களா? அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. அப்புறம் அப்படி செய்யும்போது என்னென்ன மாற்றம் நடைபெறுதுன்னு 1 by 1 பார்க்குறோம். யூ வில் ஹியர் கிராக்கிங் சவுண்ட். வெடிக்கிற ஒரு மாதிரி சின்ன சின்ன டப் டப்புன்னு சத்தம் கேட்கும். அண்ட் அன் எவல்யூஷன் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ். ஓகே, அதுவும் வெளியே வரும். இன் இண்டஸ்ட்ரீஸ் limestone rocks are heated to get weak calcium oxide
and hence some of the chemical reactions can be achieved by the supply of heat only. Okay, so these reactions are called thermolysis and thermochemical reactions. எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணால் எலக்ட்ரோலைசிஸ்ப்பா, ஹீட்டு யூஸ் பண்ணுறனால தெர்மோலைசிஸ் ஆர் தெர்மோ எலக்ட்ரோலைசிஸ் பேர் வச்சுருக்காங்க. தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். And then limestone is a raw material for quick lime, slack lime, cement and mortar. Okay, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கல்லுப்பா. Then chemical reactions accompanying evolution of heat are called exothermic reactions, whereas reactions involving absorption of heat are called endothermic reactions. எந்தெந்த வேதிவினைகள் வெப்பத்தை வெளிப்படுத்துகின்றனவோ அவையெல்லாம் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. whereas reactions involving எந்தெந்த வேதிவினைகள் எல்லாம் வெப்பத்தை உறிஞ்சப்படுகிறதோ அது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. Then chemical reactions based on light. What will happen if there is no sunlight? சன்லைட்டே இல்லைன்னா என்ன பண்ண ஒன்று யோசித்து பாருங்கள் நீங்கள், நம்ம எப்படி வாழ முடியும்? All the human activities will be affected and there will be no food for us to survive. தானே, வெளிச்சம் இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் நடக்காது, உயிர் வாழ்றதுக்கு எந்த பொருளும் நமக்கு கிடைக்காது. சன்லைட் இஸ் இம்பார்ட்டன்ட் நாட் ஒன்லி ஃபார் அஸ் பட் ஆல்சோ ஃபார் பிளான்ட்ஸ் அஸ் வெல். உயிர் வாழ்வதற்கு உயிரினங்களுக்கு, எல்லா உயிரினங்கள் மட்டும் இல்லை செடி கொடிகளுக்கும் தேவை. As you know, photosynthesis is a process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. ஒளிச்சேர்க்கை என்பது ஒளி சன்னிலிருந்து, சன்லைட் அதாவது சூரிய ஒளியை செடி கொடிகள் மேலே படவிட்ட உடனே அது ஸ்டார்ச்சுங்கிற ஒரு வேதிப்பொருளை உருவாக்கி அது வர்றது எதனால் வரும்னா கார்பன் டை ஆக்சைடும் இல்லையும் தண்ணினாலையும் சேர்ந்து வரும். The sunlight in uses the chemical reactions between carbon dioxide and water which finally ends up in the production of starch. These chemical reactions induced by light are called photochemical reactions. Photo represents here light. Okay. Photolysis. In atmosphere, the ultraviolet rays from the sun break ozone molecules in the stratosphere into oxygen and atomic oxygen. Photolysis அப்படின்னாலே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் புற ஊதா கதிர்கள் அல்ட்ராவயலட் ரேஸ் சரிங்களா, அது சூரியன்லேருந்து வர்றது ஓசோன் மண்டலத்தை உள்ளே பிரேக் பண்ணி எப்படி பிரிக்கும், அது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும், ஆக்சிஜனாகவும் அட்டாமிக் ஆக்சிஜனாகவும் பிரிக்கும். This atomic oxygen again combines with molecular oxygen to form ozone. இப்படி பிரியப்பட்ட அட்டாமிக் ஆக்சிஜன், அணு ஆக்சிஜன் திரும்ப மாலிகுலர் ஆக்சிஜனோடு சேர்ந்து ஒரு ஓசோனாக மாறும். Photochemistry is the branch of chemistry that deals with chemical reactions involving light. What is photochemistry? The branch of chemistry that deals with chemical reactions involving light. Next, chemical reaction based on catalyst. Catalyst என்னன்னு சொல்லியிருந்தேன்ப்பா, catalyst represents வினை ஊக்கி. Okay, so do you like cakes and buns? யாருக்கு பிடிக்காமல் இருக்கும் பேக்கரி ஐட்டம், எல்லாருக்குமே பிடிக்கும். So have a question about why idli batter prepared by your mother turns into sour taste after a few hours. மாவு இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி வைப்பாங்க, வெளியே வச்சுட்டாங்கன்னா புளிச்சிரும், ஃப்ரிட்ஜில் வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதனால அப்படிங்கிறத இனிமேல் பார்ப்போம். That is called fermentation, புளிக்க வைத்தல். It is a chemical reaction in which a substance is decomposed with the help of yeast or bacteria to give simpler products. Okay, அந்த வேதிவினையானது ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் மூலமாகவோ அல்லது சம் பாக்டீரியாவால் நடைபெற்றால் அது ஃபெர்மெண்டேஷன், புளிக்க வைத்தல்னு அர்த்தம். ஸோ the industry some chemical substances are used to alter the speed of chemical reaction. இந்த கரெக்டான டிகிரியில் படுது அப்படிங்கிறதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் கால்டு கேட்டலிஸ்ட். அப்படி ஒரு வினை ஊக்கியை நம்ம அவங்க வச்சுருக்கிறது பேர் தான் கேட்டலிஸ்ட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்ட் as a catalyst in the manufacture of ammonia using Haber process. ஹேபர் ப்ராசஸில் அமோனியா தயார் பண்ணும்போது மெட்டாலிக் அயன் தான் வினை ஊக்கியாக செயல்படுது. ஓகே, this ammonia is the basic material for the production of urea, an important fertilizer in agriculture. இந்த யூரியா அப்படிங்கிறது அமோனியா அப்படிங்கிறது யூரியா தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன் வனஸ்பதி கீ, டால்டான்னு சொல்லுவாங்கப்பா, பார்க்க நெய் மாதிரியே இருக்கும். ப்ரிப்ரேஷன் ஃபைன்லி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்ட் as a catalyst. அது தயார் பண்ணும்போது நிக்கல் ஒரு வினையூக்கியாக செயல்படும். The speed of certain reaction is influenced by the catalyst and such reactions are called catalytic reactions. வினையூக்கி மாற்றங்கள். Then applying urea on paddy crops. Okay, இந்த உரம் போடுவாங்க, அப்படியே போட்டுக்கிட்டே வைப்பாங்க. Enzymes and yeast are called biocatalysts. Enzymes and yeast. Alcoholic beverages like beer, wine, these are all by the fermentation industries. Beer making industries are called breweries. Effects of chemical reactions. நம்ம இந்த வேதிவினை செய்கிறோம்லப்பா, அதோட
எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, require specific condition to occur. Effects of chemical, biological effects, environmental effects, production of heat, light, sound and pressure, evolution of gas, change in color, change in state. Biological effects. சரி, உயிரியல் மாற்றமாக என்ன மாற்றம்னு பார்ப்போம். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, ஃபுட் ஸ்பாயிலேஜ் வந்து நடைபெறும். ஃபுட் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். கெட்டு போனதை நம்ம சாப்பிட முடியுமா? அழுகுன பொருட்கள், காய்கறிகள் எதுவுமே சாப்பிட முடியாது. The chemical reactions catalyzed by the enzymes result in the degradation of food quality such as development of bad taste and odor, deterioration and loss of nutrients. ஃபஸ்ட்டு கலர் மாங்கினசா, ஃபார் எக்ஸாம்பிள் கீரையே எடுத்துக்கிறோம். அன்றைக்கி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம், இல்லை ஒரு நாள் தள்ளி வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒன்று வாடும், இல்லை அழுகிரும், இல்லைன்னா கலர் மஞ்சளாக மாறிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த indication of chemical reaction. Rotten egg develop a bad smell due to formation of hydrogen sulfide gas. மூட்டை அழுகுன வாடை முட்டை வந்து அந்த வாடைக்கு பேர் ஹைட்ரஜன் சல்ஃபேட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. Decaying of fruit and vegetables due to microbes. Next, rancidity of fishes and meat. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, fishes and meat containing high levels of polyunsaturated fatty acids that undergo oxidation causes bad odor when exposed to air alike. தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய பொருட்கள், அப்புறம் அதாவது அது உடம்புக்குள்ளே இருக்க வேண்டியது அப்படிங்கிற ப்ராசஸ் பட்சத்தில் செயல்படணும். பேட் ஓடர் வரும், இல்லைன்னா அப்படி அந்த ஆக்சிடேஷன் பண்ணலைன்னா பேட் ஓடர் வரும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் rancidity. ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் வென் கட். நம்ம ஆப்பிள் பழம் முழுசாக இருக்கும்போது ஒன்று நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ கட் பண்ணிட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பகுதியெல்லாம் ப்ரௌன் கலராக மாறிடும். ஏன் அப்படின்னா, திஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் கால் ப்ரௌனிங். அப்போ இப்படி ப்ரௌன் கலராக மாறினாலும் அதுக்கு ப்ரௌனிங்னே பேர் வச்சுட்டாங்க. The cells of apples, fruits and other vegetables contain an enzyme called polyphenol oxidase or tyrosinase that when in contact with oxygen அப்படி ஆகிடும். சரியாப்பா, brown pigments is called melanins. ஓகே, environmental effects வந்து நம்ம both living and non living thing. இந்த ஃபேக்ட்ரிஸ் வந்து ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணுதுப்பா. பொல்யூஷன் 3 டைப்ஸாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும், ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுதல், வாட்டர் பொல்யூஷன் நீர் மாசுபடுதல், வேறு என்ன ஏர் வாட்டர் அண்டு லேண்ட் நிலம் மாசுபடுதல். எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். சப்ஸ்டன்சஸ் விச் காஸ் திஸ் சேஞ்சஸ் ஆர் கால் பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன் என்ன ஆகும், ஸ்மோக் வெளியே வரனால காற்று வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து அந்த புகை வெளியே வர்றதுனா காற்று மாசுபடுறதுக்கு மெயின் காரணமாக இருக்குது. ஓகே, இஃப் யூ டேப்லெட் ஏர் பொல்யூஷன் வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சைட்ஸ் இவ்வளோ இருக்குப்பா. மீத்தேன், இது எல்லாமே கெடுதல் தான். எஃபெக்ட் என்ன ஆகும், அமிலமலை பொழியும், உலகம் வந்து இந்தமயமாதல் ஆகிடும், சூடாகிடும், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். நீர் மாசுபடுதலில் வந்து வேஸ்ட் வாட்டர், அந்த கெமிக்கல்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் உள்ளதை தண்ணியில் கலந்துருவாங்க, அது நடக்கும். தென் அப்போ தண்ணிக்கோட தரமும் குறையும். இதில் குளிக்கிறவங்க நம்ம பண்ணுறவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி வர வாய்ப்பு இருக்குது. நிலம் மாசுபடுதுன்னா எப்படி, ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, அதாவது வந்து இயற்கை உரங்கள் தான், மண்புழு உரம், அந்த மாதிரி தொழு உரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட், கேன்சர், இது ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வர காரணமாக இருக்குது. ஸோ டியூரிங் ரெய்னி சீசன் தே டேன் இன்டு ரிச்மெண்ட். ஒய், இப்போ ஸ்டீலு இதெல்லாம் வந்து தகரம் துரு பிடிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கப்பா. அது ஏன் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, தட் இஸ் கால்ட் ரஸ்டிங். எப்படின்னா, டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல், ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லாஸ் தேர் ஷைனிங் அப்பியரன்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ். எப்பயும் வாங்கினா அந்த டின் வந்து அப்படியே இருக்காது, காற்று போடுற மாதிரி இப்படி வச்சுருந்தோம்னா கொஞ்ச நாள் அப்படியே லேசாக கலர் மாதிரி துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக் ஆன் எக்ஸ்போஷர் டு அட்மாஸ்பியரிக் ஏர். சில இது கருத்து போகிற மாதிரி இருக்கும். Similarly, brass vessels which contain copper as one of the constants develop a greenish layer on exposure to air for a long time. நம்ம காப்பர் யூஸ் பண்ணும்போது greenish layer வர வாய்ப்பு இருக்குது. This is due to a chemical reaction between copper and moist air to form basic copper carbonate and copper hydroxide. எப்படி வருதுன்னா, காப்பர் கார்பனேட்டாகவும் காப்பர் ஹைட்ராக்சைடாகவும் வரும். Okay students, read the lesson carefully. Thank you.